வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். பொதுவாக நம்ம ஒரு செயலை செஞ்சிட்ருக்குறோன்னா, அந்த செயலுக்கு சம்பந்தமான பொறுப்புகளும் கடமைகளும் நமக்கு இருக்கும். நிச்சயமாக அந்த செயலுக்கான கடமைகளையும் பொறுப்பையும் நம்ம தான் நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தமும் சூழ்நிலையும் இருக்கும். அந்த கடமைகளையும் பொறுப்பையும் நம்ம தட்டி விட்டுட்டு போக முடியாது. நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் அதை நம்ம செய்வோம். நம்ம செய்கிறது அந்த நல்ல எண்ணத்தில் அது நல்லது நடக்கணும், நல்லதுக்காக தான் நம்ம செய்வோம். பல நேரங்களில் அது நல்லதாக நடக்கும். சில நேரங்களில் அது எதிர்வினையாக கெட்டுதான் நடந்துடும். அப்படி கெட்டது நடந்துச்சுன்னா அதுதான் நமக்கு கிடைக்கிற உயிர் வலி. அந்த மாதிரி ஒரு உயிர் வலியை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நல்லதுன்னு நினச்சி செஞ்சு நல்லதுக்காக செஞ்சு அது ஒரு உயிர் வலியை ஏற்படுத்தினா அது எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற பதிவு தான் இந்த பதிவு. இப்போது நான் 1913க்கு ஃபோன் பண்ணி கருத்தடை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பதிவை நான் போட்டிருந்தேன். 1913க்கு நான் ஃபோன் பண்ணி சில நாய்களுக்கு கருத்தடை பண்ணி நல்லது நடந்திருக்கு, அது ஓகே. ஒரு கெட்டது நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம கதைக்கு போவோம். இப்போது நீங்கள் பார்க்குறீங்கள இந்த கேட்டு ஒரு கதை சொல்ல போகுது. இந்த கேட்டுக்குள்ளே ஒரு ரோசிங்கிற ஒரு குட்டியை இதில் காவலராக இருந்தவர் எடுத்து வளர்த்துருக்காரு. அது பெருசாக வளர்ந்துருச்சு. அந்த வளர்ந்தும்போது இந்த இடத்த விட்டு அவர் பணியிலேருந்து வெளியில் போகிறாரு. ஆனால் போகும்போது அந்த நாய்க்குட்டியை அங்கேயே விட்டுட்டு போயிட்டார். அது கேட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. இப்போ அது கேட்டுக்குள்ளவே சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்குது. அப்போது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நாய் கேட்டுக்குள்ளே சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்குது, நீங்கள் அது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சாப்பாடு போடுற பகுதிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் அங்கேருந்து போயிட்டு அந்த கேட்டுக்குள்ளே இருக்கிற ரோசிங்கிற அந்த நாய்க்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன். இப்போ சாப்பாடு கொடுத்துட்றேன். இப்போ அதை வெளியே கொண்டு வந்துடுறேன். இவ தான் அந்த ரோசி. இப்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா பாருங்கள் ரோசி. இவ ஒரு நாள் குட்டி போடுறா. இப்போ குட்டி போடுறா. இந்த குட்டியில் ஒரு 3 குட்டி தத்து கொடுத்துட்றேன். 3 குட்டியை அவங்க வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அந்த 3 குட்டி. இப்போது 2 குட்டி மட்டும் தாயோடவே இருக்குது. அது பேர் ஒன்று ப்ரௌனி, ஒன்று ஸ்மைலி. இப்போது இந்த 2 குட்டிங்களும் இப்போது அம்மாவோட தாயோட இருந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த எல்லா நாய்களோடும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா அவங்க பருவம் அடைஞ்சிட்டாங்க. தொடர்ந்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அதை உருவாக்கிட்டே இருந்தோம்னா அது அடுத்த நிலைக்கு போகுன்றதுனால இப்போ கருத்தடை பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கு. தாய்க்கும் பண்ணணும், குட்டிகளுக்கும் பண்ணணும். அப்போது முதல்ல தாய் பண்ணுறதுக்கு ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டேன். அவர் செலவு பண்ணி தனியார் ஆஸ்பத்திரியில் அதுக்கு கருத்தடை பண்ணார். அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கா. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கா. ஆனால் அவளோட குழந்தைங்க 2 பேருக்கும் கருத்தடை பண்ணுறதுக்கு சூழ்நிலை சரியில்லை. போதுமான அந்த தனியாரில் பண்ணுறதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லாத சூழலில் நான் அந்த 1913க்கு ஃபோன் பண்ணி நானே இவங்க 2 பேரையும் கருத்தடை பண்ணுறதுக்காக ஏற்றி அனுப்பும்போது திரும்பி வரும்போது அங்கேருந்து சிடி தொற்று நோயோடவே 2 பேருமே வராங்க. 2 பேருமே வரும்போது அந்த ப்ரௌனி இவளை மட்டும் கொஞ்சம் மருந்து கொடுத்தது அவளுக்கு ஒத்துக்கிச்சு, அவள் காப்பாற்றப்படுறா. ஆனால் இப்போது இந்த ஸ்மைலியோட நிலைமையை பாருங்களேன், எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பார்க்கவே முடியல. அவளோட நிலை நாளுக்கு நாள் ஒரு நாளும் மோசமாக்கிட்டே வருது. இப்போது அவங்க நல்ல விதமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி 1-2 நாய் நல்லா வந்ததை நம்பி நான் அனுப்பி நான் பார்த்து குழந்தையிலேருந்து வளர்ந்த பிள்ளைய இப்படி ரோட்டில் போட்டு கிடக்குது. இப்போ நான் அதை தொடவும் முடியாது, தூக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு முறை தொட்டாலும் நான் குளிக்கணும். ஏன்னா 200 நாய்க்கும் அது பரவும். மற்ற நாய்களுக்கு பரவாமல் இருக்கணும்னா நான் இங்கேருந்து கடத்த முடியாது. அப்போ நான் எந்த நேரமும் தொட முடியாது, எந்த நேரம் வைத்தியம் பார்க்க முடியாது. அப்போ அந்த நாய்களுக்கும் சாப்பாடு போடணும். இதே நேரத்தில் மற்ற ஒரு 10 நாய்க்கு மேலே உட முடியாமல் போயிடுச்சு. அதை எல்லாத்தையும் பார்க்கணும். அதே நேரத்தில் இவளையும் பார்க்கணும். அப்போ ரொம்ப கஷ்டம். முழுமையான வைத்தியமே இவளுக்கு பார்க்க முடியல. ரோட்டோரம் கிடக்கிறா. மழை வெயில் எல்லாத்துலேயும் இந்த ரோட்டோரம் கிடக்கிறா. அப்படியே மனசு பதறும், அழுகையாக வரும். ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவ்வளோ தூக்கி சொல்ல முடியாது. ஏன்னா தனியார் ஆஸ்பத்திரிலையும் வைத்தியம் பார்க்க மாட்டாங்க. அந்த இடத்துல சிடி பரவன்றதுனால நாங்கள் இது கொண்டு வராதிங்க, கொண்டு போயிடுங்கன்னுவாங்க. இப்போது அவள் ஒரு நாளும் உயிருக்கு போராடுறா. அவளோட நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்குது. அப்போது அரசாங்கம் ஒரு தடுப்பூசி போட்டு அனுப்பியிருந்தாங்கன்னா
அதாவது இந்த நோய்கள்லாம் தொற்றாத மாதிரி ஒரு தடுப்பூசி போட்டு அனுப்பியிருந்தாருன்னா என் பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அரசாங்கம் தயவு செஞ்சு அரசாங்கம் நிச்சயமாக இந்த மாதிரி தொற்று நோய்கள் வராத மாதிரி ஒரு தடுப்பூசி போடணும். கருத்தடை பண்ணுறதை விட முக்கியம் இந்த மாதிரி நோய் பரவாமல் இருக்கிறதுக்கான தடுப்பூசி போடணும். இந்த மாதிரி நோயோட ஒரு நாய் வந்தால் இதுக்கிட்டேருந்து தொற்றி பல நாய்கள் இறந்துருது. ஏற்கனவே எனக்கு ஒரு முறை ஒரு நாய்கிட்டேருந்து சிடி தொற்று நோய் வந்து 7 நாய் இறந்துருக்கு. ஸோ அரசாங்கம் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போது நான் ஒரு நாளும் இவளை பார்த்து நான் கண்ணீர் இருக்கேன். என் பிள்ளைய நல்லா இருந்த பிள்ளைய ஆரோக்கியமாக இருந்தவளை நான் கருத்தடங்கிற பேரில் நான் வந்து என்னோடய வசதி வாய்ப்புகள் இல்லாதனால அரசாங்கத்துக்கு அனுப்பி இப்படி ரோட்டில் போட்டு கிடக்கிறேன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி ஒரு நாட்கள் எண்ணப்பட்டிருந்தாலும் எப்படியாவது குணமாயிடுவாளாங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போது இவரை வந்து ரோட்லேயே இருக்காமல் ஒருத்தரோட உதவியோட ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு தொடர் வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன். அவள் எழுந்து வந்துட்டாள்னா அது சந்தோஷமான நாள் எனக்கு இருக்காது. நிச்சயமாக அன்றைக்கி நான் வந்து மறுபதிவாக நான் உங்ககிட்ட பதிவிடுவேன். நிச்சயமாக நான் செய்வேன். இந்த மாதிரி வந்து நிறைய தேவைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது. நகர்ந்து போக முடியல, அதை கடந்தும் போக முடியல. நிச்சயமாக செஞ்சாகணும். இந்த மாதிரி தொடர் பணியை செய்கிறதுக்கு உங்களோட உதவி எனக்கு தேவை. உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு செய்யுங்க. நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.